நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் சிறிது தூரம் பயணம் சென்றதற்கு பிறகு என்ன செய்வோம்? எவ்வளவு தூரம் வந்துள்ளோம், எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று பார்ப்போம். இப்போ நாம் போக வேண்டிய இடம் 250 கிலோமீட்டர் இருக்கின்றது என்று வைத்து கொள்வோம். 1 மணி நேரம் பயணம் செய்ததற்கு பிறகு என்ன செய்வோம்? எவ்வளவு கிலோமீட்டர் வந்திருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கிறோம்னு பார்ப்போம். இனியும் எவ்வளவு கவர் பண்ண வேண்டும் என்று நாம் பார்ப்போம். அதுபோல்தான் கீதா சாஸ்திரத்தை படிக்கின்ற விஷயத்திலும். இப்போ நம்ம கொஞ்சம் வருஷங்களாக பகவத்கீதை, உபனிஷத் போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் படித்திருக்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலமாகி இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எவ்வளவு தூரம் நம்ம பயணம் செய்துள்ளோம் அதை பார்க்கணும். பிறகு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது அதையும் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் எதற்காக இங்கு வந்தோம்? நம்மை நாம் பக்குவப்படுத்தி மோக்ஷம் என்கின்ற ஒரு லட்சியத்திற்காக வந்துள்ளோம். இப்போ ஒருவர் சில வருடங்கள் உபனிஷத், கீதை இதெல்லாம் படித்திருக்கின்றார். அவர் இந்த நேரத்தில் எப்படி பார்க்கணும்னா, இந்த சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என்னுடைய கோபம், பொறாமை, செயல், அதனுடைய அமௌண்ட் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கின்றேன் என்று ஒரு ஸ்டாக் பார்க்குறோம். இப்போ எவ்வளவு தூரம் பயணம் செய்துள்ளோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் என்னிடத்தில் தேவை, இப்போ எதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நம்முடைய லட்சியத்திற்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்றும் பார்க்க வேண்டும். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும். பயணத்தினுடைய மத்தியில் என்ன செய்வோம்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டும்னு பார்க்கறது போல, என்னென்ன நல்லது மாற்றம் எனக்குள் நடந்துள்ளது, என்னென்ன நடக்க வேண்டும் என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்படி நம்மையே சற்று பார்த்தால், இந்த அறிவுக்கு முன்னாடி, இந்த சாதனைகளுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கின்றேன் என்று பார்த்தால், இனியும் எப்படிப்பட்ட மாற்றத்தை நான் அடைய வேண்டும் என்று பார்த்தால், நம்ம மனதிற்குள்ள 2 உணர்வுகள் ஏற்படும். அதாவது இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தோம்னா நம்ம மனசுக்குள்ள 2 உணர்வு ஏற்படும். ஒரு உணர்வு திருப்தி, மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். எப்படி என்றால், நம்ம எவ்வளவு கவர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி வரும். அது எவ்வளவு குறைவாக இருந்திருந்தாலும் எனக்குள்ளே இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது, முன்னெல்லாம் நான் இப்படி இருப்பேன், இப்போ நான் இப்படி மாறி இருக்கின்றேன், நல்ல விதத்தில் உயர்ந்திருக்கின்றேன் என்று நம்மளுடைய உயர்வை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, திருப்தி ஏற்படும். பிறகு அடுத்த ஒன்றை பார்க்கணும். எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நமக்கு மனதில் ஒரு துக்கம் அல்லது ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். கில்ட் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது ஒரு பெயின் ஏற்படும், ஒரு மலைப்பு ஏற்படும். அப்போ நம்ம மனதில் என்ன வரும்னா, 2ம் வரும். திருப்தியும் வரும், அதிருப்தியும் வரும். திருப்தி எப்படி வரும்? நம்முடைய மாற்றங்களை கவனிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும். எனக்குள்ளே இவ்வளவு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது, நான் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கின்றேன்னு நினைக்கும் பொழுது ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தியை நினச்சி கொஞ்ச நேரம் சந்தோஷப்படலான்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு மாற வேண்டி இருக்கின்றதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு குற்ற உணர்வு, ஒரு வருத்தம் நமக்குள்ளே வரும். அப்போ கீதை என்ன நமக்கு கொடுக்குதுன்னு சொன்னால், திருப்தியும் கொடுக்குது, வருத்தத்தையும் கொடுக்கின்றது. ஒரு வருத்தம் அல்லது ஒரு சோகத்தையும் கொடுக்கின்றது. அப்போ ஒருவருக்கு சந்தேகம் வரலாம், இந்த உலகமும் அதைத்தான் கொடுத்துட்டு இருந்தது,
ஒரு நேரம் சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு நேரம் துக்கத்தை கொடுக்குது. இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து இதே நிலைதானா? ஒன்றை நினச்சா சந்தோஷமாக இருக்குது, இனி ஒன்று நினச்சா துக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த திருப்திங்கிற உணர்வை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிறகு வந்து இந்த துயரம் இருக்கே அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இன்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்திக்கு போவோம். கண்டிப்பாக திருப்தியை நம்ம அடைஞ்சாகணும். சில பேர் வந்து எவ்வளவு தூரம் வந்துள்ளோங்கிறதையே கவனிக்காமல் இனியும் போக வேண்டியது இருக்கேன்னு கடைசி மைல் வரைக்கும் துக்கப்பட்டுட்டே இருப்பார்கள். கவர் பண்ணினதை நினச்சி சந்தோஷப்படுறதே கிடையாது. அப்படி சில பேர் இருக்கின்றார்கள். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோமோ, மாறி இருக்கின்றோமோ, அதை நினச்சி திருப்தியையும் கண்டிப்பாக அடைய வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் நம்மிடம் இருக்கின்ற குறைகள், நம்மிடம் இருக்கின்ற பலகீனங்கள், அதையே பார்த்துட்டு இருந்து துயரப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதுக்காக அதை பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை, அதையும் பார்க்கணும். அதோடு எதை பார்க்கணும், வந்த மாற்றத்தையும் பார்க்கணும், அந்த திருப்தியையும் நம்ம பார்க்கணும். திருப்தி வந்து ரொம்ப அவசியம். நம்ம வந்து கொஞ்சம் வருஷம் இதெல்லாம் படிச்சிருக்கோம், அதனால நமக்குள்ள எவ்வளவு முன்னேற்றம் வந்துள்ளதுங்கிறத பார்த்து அதில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். அது வந்து முக்கியம். இப்போ அந்த மகிழ்ச்சியை அடைஞ்ச நாம் அந்த மகிழ்ச்சியினுடைய துணை கொண்டு என்ன கருத்துக்களை சிந்திக்க வேண்டும்னு இப்பொழுது பார்ப்போம். இப்போ நாம் ஏன் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும்னு வலியுறுத்துகிறோம் என்றால், எந்த ஒரு சாதனை செயலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் நம்மைய மோட்டிவேஷன் சொல்லுவார்கள், நம்மைய செயலில் தூண்டுவது இந்த மகிழ்ச்சி தான். இப்போ வந்து டாக்டர் வந்து நம்முடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, சில எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்கிறார். அந்த எக்ஸசைஸ் செய்து அதனுடைய பலனை கொஞ்சம் பார்க்கிறோம், முழுமையாக பார்க்கவில்லை. அந்த பலனை கொஞ்சம் பார்த்த உடனே நம்ம மனசில் ஒரு உற்சாகம் ஏற்படும். என்ன, அந்த பலனை பார்த்து திருப்தி வரும் பொழுது தான் இந்த செயல் எனக்கு பலனை கொடுக்கும் என்கின்ற ஒரு திருப்தி தான் நம்மை உற்சாகப்படுத்தி மீண்டும் செயலில் ஈடுபடுத்தும். அப்போ திருப்தியினுடைய ப்ளஸ் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மை உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி மீண்டும் செயலில் ஈடுபடுத்தும், சாதனையில் ஈடுபடுத்தும். எது என்றால், நாம் என்ன சாதனை செய்து அதனுடைய பலனை பார்த்து மனசில் ஒரு மகிழ்ச்சியை அடையும் பொழுது அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி நம்ம முன் தள்ளி விடும். பிரயத்ன கேதுகு திருப்திஹி பிரயத்ன கேதுகு, அதாவது திருப்தியானது நம்மை மீண்டும் செயல்படுத்த ஒரு காரணமாக இருக்கும். ஆகவே நம்முடைய கடமை என்ன, நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் நாம் எவ்வளவு தூரம் மாறியிருக்கோம் அதையும் பார்த்து அதில் ஒரு மகிழ்ச்சி அடையணும். முன்ன வந்து ஒரு நாளைக்கு 20 முறை கோவப்பட்டுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு 10 முறை அடைந்தேன்னு சொன்னால் அதுவே ஒரு முன்னேற்றம் தான். இப்போ சாஸ்திரத்துக்குள்ளே வந்து இந்த ஞானம் எனக்கு என்ன பலனை கொடுத்துருக்கு அதை நாம் பார்க்க வேண்டும். பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் நமக்கு இருக்கும். அந்த பலன் நமக்கு தெரியாமலேயே நம்மிடம் இருக்கலாம். அந்த பிரயோஜனத்தை பார்த்து திருப்தியை அடைந்தால் அந்த திருப்தி என்ன செய்யும், மீண்டும் சாதனைகளில் தொடர்ந்து ஈடுபட உதவி செய்யும். இனி திருப்தியினுடைய இரண்டாவது பலன், எப்பொழுது ஒரு சாதனையினுடைய பலனை பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஸ்ரத்தை ஏற்படும். இந்த திருப்தி தான் நமக்கு ஸ்ரத்தையை கொடுக்கும். அதாவது உபனிஷத் கீதையெல்லாம் படிக்கும் பொழுது அதனால பலனை அடையும் பொழுது தான் அந்த உபனிஷத்திலையும் பகவான் கூறிய வாக்கியத்திலும் நமக்கு நம்பிக்கை ஏற்படும். ஸ்ரத்தையுடன் சாஸ்திரத்தை நம்ம அணுகும் பொழுது தான் அந்த வார்த்தை நமக்கு ஞானமாகும். ஸ்ரத்தை இல்லாமல் சரியான வாக்கியத்தை காதில் கேட்டாலும் கூட அது வந்து ஞானமாக இருக்காது. இப்போ ஒருவரிடம் ஒன்று கேள்வியை கேட்குறோம், அவர் சிரிச்சுட்டே பதில் சொல்கிறார், நம்ம ஏமாற்றுகிறாரான்னு சந்தேகப்பட்டுட்டோம்னா அவர் சொல்கிற கருத்து சரியாக இருந்தாலும் அது இன்ஃபர்மேஷனே தவிர நாலேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடையாது.
ஆனால் ஸ்ரத்தையுடன் கேட்கும் பொழுது, நம்பிக்கையுடன் கேட்கும் பொழுது அது அறிவாக மாறுகின்றது. அந்த நம்பிக்கைக்கு மூலம் திருப்தி. அந்த திருப்தி தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற. அதாவது பல தர்ஷனம் ஸ்ரத்தா கேதுகு. பல தர்ஷனம்னா, பலம்னா பிரயோஜனம். நம்ம சாஸ்திரத்தை பயின்று அதனால ஒரு பிரயோஜனத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருப்போம். நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த ஏரியாவில் நான் பலனை அடைஞ்சிருக்கேன்னு பார்த்தோம்னா அது நமக்கு எதை கொடுக்கும் என்றால் ஒரு ஸ்ரத்தையை கொடுக்கும். பிறகு மூன்றாவது பிரயோஜனம் திதிக்ஷா கேதுகு. திதிக்ஷா என்றால் பொறுமை. அதுதான் பலருக்கு இருக்கிறது கிடையாது. குறிப்பாக நம்ம ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடும் பொழுது நமக்கு பேசிக்காக அடிப்படையாக தேவையாக இருப்பது பொறுமை. இங்கே ஏன் பொறுமையை ரொம்ப வலியுறுத்த வேண்டியது இருக்குன்னா, மற்ற சாதனைகளெல்லாம் பலனை உடனடியாக கொடுத்துரும், ரிசல்ட் குயிக்காக வரும். ஆனால் இதில் வர்ற ரிசல்ட் ரொம்ப ஸ்லோ. இன்றைக்கி எதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குன்னா, ரிசல்ட் இம்மீடியட். வேறு மெடிசன் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக வரல அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் அது ரொம்ப ஸ்லோவாக அதனுடைய பலனை கொடுக்குது. இப்போ எது மெதுவாக பலனை கொடுக்குதோ அந்த இடத்துல நம்ம அதை கையாளுவதில்லை. காரணம் பொறுமை இருப்பதில்லை. அந்த பொறுமையின்மைக்கு காரணம் பலனை பார்க்காததனால். நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே ஈடுபட்டு பலனை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பொறுமை கிடைக்கும். கண்டிப்பாக பலன் வரும். அந்த சாஸ்திரத்திலையும் நம்பிக்கை, அது கொடுக்கின்ற பிரயோஜனத்திலும் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ இந்த திருப்தி அவசியம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நம்ம அடைஞ்ச பலனை நினச்சி பார்த்து ஒரு மகிழ்ச்சியை அடையும் பொழுது தான். பல பேர் பிரயோஜனத்தை அடைஞ்சிருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற பெரிய பலகீனம் என்னன்னா, வந்ததை பார்க்காம வர இருக்க வேண்டியதையே பார்த்து கொண்டு இருப்பார்கள். நான் இனியும் மாறணும், இனியும் மாறணும். எனக்கு இப்போ ஒருவர் தியானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர்னால 15 நிமிஷம் 20 நிமிஷம் ரெகுலராக அமர முடிகின்றது, ஓரளவு மனம் கைகூடுகிறது. ஆனால் அவருக்கு ஒரு திருப்தி வர்றதில்லை. என்ன, இனியும் சஞ்சலம் இருக்குது, இனியும் சஞ்சலம் இருக்குன்னு நெகட்டிவையே பார்த்துட்டு, மாற வேண்டித்ததையே பார்த்துட்டு மாற்றம் அடைஞ்சதை கவனிக்காமல் விட்டோம்னா திருப்தி நமக்கு கிடைக்காது. திருப்தி கிடைக்கலைன்னா இந்த பலன் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோங்கிறதையும் பார்த்து அதில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம அடைஞ்சு, எதையெல்லாம் அடையணும்? நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும், அதாவது ஒரு உற்சாகம் வர வேண்டும். இரண்டாவது ஸ்ரத்தை வர வேண்டும். பிறகு மூன்றாவது திதிக்ஷா, பொறுமையை வளர்க்க வேண்டும். பொறுமை வளரும். இதெல்லாம் திருப்தியை நம்ம அடையிறதுனால வர ப்ளஸ் பாயிண்ட், பிரயோஜனம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இனி அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த திருப்தியினால் வர்ற மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதை இப்பொழுது பார்க்கின்றோம். திருப்தியினால் என்னென்ன மைனஸ் பாயிண்ட் வரலாம் அப்படின்னா, சில பேர் சில வருஷங்கள் பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு கோர்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ காலேஜிலெல்லாம் கோர்ஸ் முடிஞ்சு எப்படி லாஸ்ட் டே ஒரே கொண்டாட்டமாக இருக்குமல்ல, அதே போல் நான் எல்லாம் படித்து முடிச்சாச்சுன்னு சொல்லி நாங்கள்லாம் படிக்கும்போது படித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு செஞ்சது அந்த புஸ்தகங்களை எல்லாம் கிழிச்சது தான். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இனி மறுபடியும் படிக்க வேண்டியது இல்லையே, கஷ்டப்பட்டு படித்தாச்சு, படிச்சுட்டு வந்தாச்சுன்னு சொல்லி நமக்கு என்ன தோன்றலாம், நான் தான் படிச்சுட்டனே, நான்லாம் மாறிட்டனே, இப்போ ஞானி ஆயிட்டனேங்கிற திருப்தியில் நமக்கு அந்த ஈகோ வந்துடும். இனி எதுக்கு நான் படிக்கணும், யாருக்கு நான் தலை வணங்கணும், யார் சொல்கிறத கேட்கணும், எனக்கே கீதை தெரியும், உபனிஷத்து தெரியும்னு சொல்லி இந்த திருப்தி வித்யா கர்வத்தை கொடுத்து விடலாம். வித்யா கர்வம் அப்படின்னா இந்த அறிவுனால் வர்ற கர்வம். மற்ற கர்வமெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வத்தினால கர்வம் வந்தால் போயிடும், எப்போ செல்வம் போனால் போயிடும். புகழினால் கர்வம் வந்தால் புகழ் போனால் போயிடும். பதவியினால் கர்வம் வந்தால் பதவி போனால் போயிடும். ஆனால் வித்யா வந்தால் போகாது, அப்போ கர்வம் வந்தாலும் போயிடாது. இப்போ அறிவு வந்தால் அறிவு நம்மை விட்டு போகாது. அப்போ எப்படி அறிவுனால் கர்வம் வந்தாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அதை வராமல் பார்க்கணும். இந்த படிப்பு திருப்தி நமக்கு கர்வத்தை கொடுத்து விடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அலம்புத்தி அப்படின்னு சொல்லுவோம். போதும் என்ற மனம். அது எங்கேனா விஷய சுகத்தில் தான் அதை நம்ம பின்பற்றணும். நம்ம என்ன பண்ணுவோம், போதுமே ஒரு கோர்ஸ் படித்தாச்சே, இனி போதும், படித்தது போதும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்தி என்ன செய்யலாம், நம்ம எரியாமல் இனிமேல் படிக்க வேண்டாம், கேட்டது போதும் என்ற ஒரு மனநிலையை கொடுத்து விடும். இது சைடு எஃபெக்ட் ஆஃப் திருப்தி. எந்த ஒரு மெடிசனுக்குமே சைடு எஃபெக்ட் இருக்குமல்ல, அதே போல் இந்த திருப்தியினுடைய சைடு எஃபெக்ட் இது. நம்ம எரியாமல் என்ன செய்ய தோணும், இனி படித்தது போதும், நல்லா படிச்சுட்டோமே, எனக்கு திருப்தி இருக்குது. சில பேர் அப்படி சொல்லி இருக்கின்றார்கள், நான் தான் படிச்சுட்டேன், இனி எதுக்கு நான் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஸ்கூட்டரில் கிளாஸுக்கெல்லாம் வரணும், அல்லது எதுக்கு கேட்கணும், இனி போதுமே என்ற ஒரு திருப்தி நம்மை என்ன செய்துவிடும், போதும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து இந்த சாதனையிலிருந்து நம்மை விலக்கி விடும். அப்போ எது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறதுனா, அந்த போதும்னு ஒரு திருப்தி வருது, இனிமேல் படித்தது போதுங்கிறத சற்று நன்கு ஆராய வேண்டும். உண்மையிலேயே போதுமா, அல்லது நான் செய்கிறது போதும் வேண்டான்னு சொல்கிறது தாமசமான சந்நியாசமா? சந்நியாசம்னு என்ன, கீதையை விடுறது, அது தாமசமான சந்நியாசமா அல்லது சாத்விகமான? ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்படி பார்த்தோமேயானால் நம்ம சில வருடங்கள் கேட்டிருப்போம். அந்த சிரவணம், கீதா சாஸ்திரமானது நமக்கு நேரடி பலனான ஞானத்தை கொடுத்துருக்கார். ஏன்னா லிசனிங் இஸ் தி வெரி வெரி பிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். ரொம்ப பெரிய கலை என்னென்னா கேட்கறது தான். எத்தனையோ ஆர்ட் இருக்குது, மியூசிக், டான்ஸு, ஸ்விம்மிங்னு எத்தனையோ ஆர்ட் இருக்குது. அதில் கஷ்டமான ஆர்ட் என்னென்னா கேட்டல். நம்ம நினச்சிட்ருக்கோம் ரொம்ப சுலபம், என்ன காது திறந்திருக்கு, வாயாவது மூடும் திறக்கும், காது எப்பவும் திறந்திருக்கு, சொன்னால் காதில் விழுகுதே, கேட்கறது தானேன்னு நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. கேட்டல் என்பது மிக மிக கடினமான பிக் ஆர்ட். அப்போது சரி, எப்படி கேட்டு பழகிறதுனா, ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறான், எப்படி கேட்பதுன்னு அந்த அறிவு நமக்கு வராது. கேட்டுத்தான் நம்ம கேட்டு பழக முடியும். அப்போ என்ன ஆயிருக்கும்னா, ஆக்சுவலி கொஞ்சம் வருஷம் கீதையை நம்ம படிக்கும் பொழுது என்ன படிச்சிருப்போம்னா, எப்படி கேட்கணுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கேட்கறதுங்கிறது வேறு. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம்தான் நம்ம எப்படி கேட்க வேண்டுங்கிற பக்குவமே நமக்கு வரும். ஆகவே சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த கீதா உபதேசம் அல்லது வேதாந்தத்தை ஒரு முறை கேட்டால் போதாது. பௌன புண்ணியேன சிரவணம் குறியாத், மீண்டும் மீண்டும் சிரவணம் செய்ய வேண்டும்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். தொல்காப்பியர் தன்னுடைய சூத்திரத்தில் சொல்றார், ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின். அதாவது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு முறை கேட்கிறவன் இருகால் கேட்பின், 2 முறை கேட்டால் பெருக நூலில், அந்த நூல் நம்ம எதை கேட்டிருக்கிறோமோ அதில் பிழைபாடு இளனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சாஸ்திரத்தை ஒரு முறை கேட்கறதுக்கு பதுவாக 2வது முறை கேட்டால் தான் அதை பிழை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியுமா. ஆகவே சூத்திரங்களே என்ன சொல்கின்றது, பல முறை கேட்க வேண்டும். பிறகு அவரே சொல்கிறாரு, முக்கால் கேட்பின் முறை உணர்ந்து உரைப்பன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம டீச் பண்ணணும்னா மினிமம் 3 times ஆவது கேட்டிருக்கணுமா. அதாவது 3 முறை கேட்டால் தான் நம்மால் எடுத்து சொல்ல முடியுமா என்று பெரியவர்களெல்லாம் பல முறை கேட்க வேண்டும்னு சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கேட்கத்தான் நாம் கீழான அதிகாரியாக இருந்தால் அது படிப்படியாக நம்மை உயர்த்தி கொண்டே வரும். மீண்டும் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், மாணவர்களை 3 கேட்டகரியில் பிரிக்கின்றார். அதாவது தலை மாணாக்கன், இடை மாணாக்கன், கடை மாணாக்கன்னு 3ஆக பிரிக்கிறார். பிறகு என்ன சொல்கிறார், கேட்க நம்ம கீழ் இருக்கின்ற மாணவர்களாக இருந்து இடைநிலைக்கு வருவோமா, பிறகு தலைநிலைக்கு வருவோமா. பிறகு சில உதாரணமெல்லாம் சொல்கிறார். இப்போ தலை மாணாக்கனுக்கு அவர் கொடுக்குற உதாரணம் 2 உதாரணம் சொல்கிறார். ஒன்று அன்னப்பறவை, இனி ஒன்று பசு. இந்த அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்குமா. அது கற்பனையாக பறவையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த பிரிக்கிற சக்தி அதற்கு இருக்கின்றது. பிறகு இந்த மாடு என்ன செய்யுமா, எதை உள்ள தள்ளமோ அதை மீண்டும் கொண்டு அசை போட்டு அது ஜீரணிக்க வைக்கும்.
அப்போ தலைமாணாக்கர்கள் உத்தம அதிகாரி யார்னா சாஸ்திரத்தை சரியாக பிரித்து புரிந்து கொள்ளுதல் ப்ளஸ் அசை போடுதல், மீண்டும் மீண்டும் உள்ளே போனதை வெளிக்கொண்டு வந்து நம்ம சிந்திக்க வேண்டும். பிறகு இடைமாணாக்கன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில உதாரணம் சொல்கிறார். அதுக்கு முதல் உதாரணம் கிளி சொல்கிறார். இரண்டாவது பூமியை சொல்கிறார். இந்த கிளி என்ன பண்ணுமா, என்ன சொன்னமோ அதைத்தான் திருப்பி சொல்லும். அதுக்குன்னு சுய புத்தி கிடையாது. குரு சொன்னதை அவர் திருப்பி சொல்லுவார், அவ்வளவுதான். பூமி எதற்கு உதாரணம்னா, ஒரு விவசாயி அவன் எவ்வளவு உழைப்பு போடுறானோ அவ்வளவு தான் பூமி பலன் கொடுக்கும். அதுவாக எந்த பலனி எக்ஸ்ட்ராவாக கொடுக்காது. அப்படி குரு எவ்வளவு முயற்சி எடுத்து சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்குறானோ அவ்வளவு ரிசல்ட்டு தான் சிஷ்யங்கிட்ட இருந்து வருமா. சிஷ்யனாக முயற்சி போட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட மாட்டான். அது குரு கையில் தான் இருக்குது. அவர் எவ்வளவு எஃபர்ட்டு போட்டு கொடுத்து, இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுக்கணும்னா அது குருவே பிரிண்ட் பண்ணி அதையெல்லாம் பார்த்துருந்தாங்க, இதை டெக்ஸ்டோட வாங்க படிங்கன்னு சொல்லி என்னென்ன எஃபர்ட்டு குரு போடுறாரோ அதுக்கு தான் ஆனால் பலன் வந்துடும். ஆனால் சிஷ்யங்கிட்ட இருந்து இண்டிபெண்ட்டாக வராதான். இது இடைமாணாக்கனா. கடைமாணாக்கனுக்கு பல உதாரணம் சொல்கிறார். அதில் முதல் உதாரணம் ஓட்டப்பானைன்னு சொல்கிறார். பானையில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது நிற்கிற மாதிரி நிற்குமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிருமா. அது அவர் சொல்கிற முதல் உதாரணம். இரண்டாவது என்ன சொல்கிறார், ஜல்லடைன்னு சொல்கிறார். இந்த ஜல்லடையை பார்த்தோம் அப்படின்னா நல்லது எல்லாம் கீழே விட்டுட்டு கல் எது வேண்டாத்ததோ அதை மட்டும் மேலே வச்சுக்கும். அப்படி எது வேணுமோ அதை விட்டுருவானா, எது வேண்டாமோ அதை பிடிச்சிட்டு இருப்பானா. அது ஜல்லடை. மூணாவது அவர் சொல்கிற உதாரணம் நான் சொல்லலை, எருமைன்னு சொல்கிறார். அது என்ன பண்ணுமா, தண்ணி குடிக்க போகுமா, தண்ணி தெளிஞ்சிருக்குமா. இது பேசாமல் தெளிஞ்ச தண்ணி குடிச்சிட்டு வரணும் இல்லையா, அது அப்படி பண்ணாதான். போய் காலை விட்டு உழைப்பி அதுக்கப்புறம் தான் குடிக்குமா. அப்போ இவன் என்ன பண்ணுவானா, குருவையே கொஞ்சம் குழப்பித்தான் குருக்கிட்ட இருந்து வாங்கிக்குவானா. இவன் குரு கொஞ்சம் தெளிவாக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். எவ்வளவு குழப்ப முடியுமோ குருவை, அப்படி குருவை கஷ்டப்படுத்தி குழப்பித்தான் இவன் வாங்குவானா. நாலாவது உதாரணம் ஆடுன்னு சொல்கிறார். இந்த ஆடு என்ன பண்ணுமா, இப்போ ஒரே ஒரு செடி 10 செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே வெரைட்டியான செடி தான். முதல் செடியில் 2 இலையை சாப்பிடும். பிறகு பேசாமல் அங்கேயே இருந்து முழுமையாக சாப்பிட்டு போகணுமில்ல, போகாது. உடனே அடுத்த செடிக்கு போயிடும், உடனே அதுக்கு அடுத்த செடிக்கு போயிடும். எங்கேயும் ஒழுங்காக மேயாதான், அப்படியே விட்டு 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 போயிட்டு இருக்குமா. இப்போ கடைமாணாக்கன் என்ன செய்வான், ஒரு ஆசிரியர்கிட்ட ஒழுங்காக இருந்து படிக்க மாட்டானா, இங்கே அங்கேன்னு அப்படியே அலைஞ்சு கொண்டே இருப்பானா. இது கடைமாணாக்கன். இப்போ தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், நம்மெல்லாம் பேசிக்காக கடைமாணாக்கனா தான் இருக்கோம். என்ன செய்யணும், நம்ம இடைமாணாக்கனா மாறி பிறகு தலைமாணாக்கனா மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி, அவர் சொல்கிறார் சிரவணம். மீண்டும் மீண்டும் சாஸ்திரத்தை கேட்டல். அப்படி மீண்டும் மீண்டும் சாஸ்திரத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு சிரவணம் அதிகாரித்துவத்தை தகுதியை கொடுக்கின்றது. அப்போ தகுதியை கொடுத்ததற்கு பிறகு முதல் சிரவணம் நம்ம தகுதியாக்கும். இரண்டாவது ஞானத்தை கொடுக்கும். மீண்டும் சிரவணம் பண்ணும்போது சந்தேகம் நீங்கும். அது மனன பிரதானமான சிரவணம். அதற்கு பிறகும் பார்த்தோம்னா நிதித்தியாசனத்துக்கும் கூட சிரவணம் தேவைப்படும். ஏன்னா நம்மளால் தனிமையில் வீட்டில் அமர்ந்து செய்ய முடிவதில்லை. இப்போ கிளாஸுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா அதுக்காக நம்ம 1 hour மட்டும் கமிட்மெண்ட் கிடையாது. போகிற டைம், பிறகு அதுக்கு செய்கிற ஏற்பாடு, இது எல்லாமே நம்ம இப்போ ஆன்மீக சாதனையில் இருக்கின்றோங்கிற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். இப்போ சில பேர் ருத்ராட்சை ஏன் போட்டுக்கிறாங்கன்னா ஒரு ரிமைண்டர், அது அந்த உணர்வை நமக்கு கொடுக்கின்றது. அதே போல் சிரவணம் நமக்கு அதிகாரித்துவத்தை கொடுக்கும், அதாவது தகுதியை கொடுக்கும். பிறகு ஞானத்தை கொடுக்கும், சந்தேகத்தை நீக்க பயன்படும். ஞான நிஷ்டைக்கு ஆரம்ப காலத்தில் சிரவணம் பயன்படும். ஆகவே பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறார்கள், ஒரு முறை அல்லது 2 முறை படித்தா போதாது, பல முறை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். இதை இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். நான் தான் படித்து முடிச்சாச்சு அப்படிங்கிற எண்ணம் விடக்கூடாது. படித்து முடிச்சாச்சுங்கிற எண்ணம் வரக்கூடாது. எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு சில பேர் சொல்லுவார்கள். அது கொஞ்சம் மெதுவாக பாருங்கள், புரிஞ்சு போச்சு.
அப்போ புரிஞ்சு போச்சுன்னா அந்த நேரத்தில் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம விட்டு போயிடும். அப்படி போகாமல் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் சிரவணம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இது எதற்கு நம்ம பார்த்தோம்? திருப்தியில் வர்ற சைடு எஃபெக்ட்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பார்த்தோம். அதுக்காக திருப்தி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நம்ம எவ்வளவு தூரம் பயணம் பண்ணியிருக்கோம்னு பார்த்து அந்த பயணத்தில் நம்ம அடைஞ்ச பலனை நினச்சி திருப்தி அடையும் பொழுது சில நன்மைகள் உண்டு. அந்த திருப்தினால் சில தீய விளைவுகள் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம பயணத்தில் கவர் பண்ண டிஸ்டன்ஸை பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை பற்றி பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் நமக்குள்ள என்ன ஏற்படும்னா, நான் இவ்வளவு படித்தும் இப்படி இருந்தும் எனக்குள்ள மாற்றம் வருவதில்லை, இன்னும் கோபம் போக மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். 10 வார்த்தை திட்டுறேன், இப்போ 8 திட்டுறேன், அவ்வளவுதான், 2 வார்த்தை தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கையில் கோவப்படுறதோ பொறாமப்படுறதோ ஆசைப்படுறதோ அதெல்லாம் மிக மிக குறைவாக தான் குறைஞ்சிருக்கு. அப்போ இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, கவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம மனசில் என்ன ஏற்படும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இப்பொழுது நம்ம பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் கவர் பண்ண டிஸ்டன்ஸை பார்த்தாச்சு. இனி கவர் பண்ண போக வேண்டிய டிஸ்டன்ஸை பார்த்தோம்னா முதல்ல ஒரு பெயின் நம்ம மனசில் வரும், ஒரு குற்ற உணர்வு, ஒரு கஷ்டம் நமக்கு வரும். இப்போ இந்த கஷ்டத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மனப்பக்குவங்கிறது அவன் அந்த கஷ்டத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறான், அந்த கஷ்டத்தை எப்படி பொருள்படுத்துகிறாங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் நமக்கு துன்பமே வரவில்லை என்றால் கண்டிப்பாக மெச்சூரிட்டி பக்குவங்கிறதே வராது. இப்போ வாழ்க்கையில் நம்மை உண்மையிலேயே பக்குவப்படுத்துவது திருப்தியை விட துயரம்தான் நம்மைய பக்குவப்படுத்துகின்றது. நமக்கு வர்ற கஷ்டத்தை எந்த கோணத்தில் பார்க்குறோங்கிறத வச்சு நம்முடைய முன்னேற்றம் அல்லது வீழ்ச்சி இருக்கின்றது. இந்த கஷ்டமுமே பார்த்தோம்னா இங்கேயும் கஷ்டத்துக்கு 2 எஃபெக்டை பார்க்கலாம். சில பேர்த்துக்கு கஷ்டம் வரும் பொழுது தான் அந்த அகங்காரமெல்லாம் உடையும். ஏன்னா இந்த ஈகோவுக்கு கஷ்டம் வேண்டாம், தன்னுடைய ஈகோவுக்கு வேண்டாத ஒன்று வரும் பொழுது தான் அகங்காரம் ஒரு கேள்வி கேட்கும். இப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்து இயங்கிட்டு இருக்கு, தர்மம்னு ஒன்று இருக்குது, நம்ம நினச்சதையெல்லாம் சாதிக்க முடியாது, முறையாக போனால் தான் சாதிக்க முடியும்னு சொல்லி நமக்கு கஷ்டங்கள் சில விழிப்புணர்வை கொடுத்து நம்மை தெளிவுபடுத்தும். இப்போ அந்த கஷ்டத்தை நம்ம சாதனையாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் பகவத்கீதையினுடைய துவக்கமே அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுடைய துயரம் அது யோகமாக மாற்றப்பட்டது. அர்ஜுனனுக்கும் துயரம் வந்தது, துரியோதனனுக்கும் துயரம் வந்தது. துரியோதனனுடைய துயரம் வேறு, அர்ஜுனனுடைய துயரம் வேறு. அர்ஜுனனுடைய துயரம் யோகமாக மாற்றப்பட்டது. அப்படி நமக்கு அந்த கஷ்டம்தான் நம்மை பக்குவப்படுத்தும், மீண்டும் அந்த கஷ்டம்தான் செயலில் ஈடுபடுத்தும். இப்போ முன்ன நமக்கு கீழான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம், எப்படி சாஸ்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதை பயன்படுத்திட்டமேனு மனசில் ஒரு குற்ற உணர்வு ஒரு கஷ்டம் இருந்திருக்காது. ஆனால் சாஸ்திரம் படித்த உடனே ஒரு துயரம் வருதுன்னு வச்சுக்குவோமே, இப்படி நான் பேசிட்டனே, இந்த மாதிரி நடந்துட்டனேன்னு துயரம் வந்தால் அந்த துயரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இது நம்முடைய குரோத், வளர்ச்சியினுடைய சிம்டம்ஸ்னு எடுத்துக்கணும். அதாவது நாம் எந்த லெவலில் இருக்கோங்கிறதுக்கு ஸ்கேல் ஒன்று என்னன்னா, எதை நினச்சி நான் துயரப்படுறேங்கிறத நீங்கள் பார்க்கணும். எனக்கு ட்ரெஸ்ஸை நினச்சி துயரம் வருதா, அல்லது ட்ரெஸ்ஸில் இருக்கிற டிசைனை வச்சு துயரப்பட்டு இருக்கிறேனா, அல்லது இப்படி பேசிட்டனேன்னு துயரப்படுறேனா, மற்றவங்களை துன்புறுத்திட்டேன்னு துயரப்படுறேனா, இப்படியெல்லாம் ஸ்டாக் எடுத்து பார்க்கணும். நான் எதில் துயரப்படுறேன்னு பார்த்தோம்னா நம்முடைய மெச்சூரிட்டி தெரிஞ்சிடும். நான் ஒரு நல்லவனா இல்லை, அல்லது பொறாமப்படுறேன், கோபப்படுறேன், இப்படி துயரப்பட்டால் இந்த துயரம் நம்முடைய வளர்ச்சிக்கான முதல் படி. அதனால் இந்த துயரம் கீதை கொடுத்ததுன்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், இது யோகம்னு சொல்கிறோம். மற்ற துயரத்தை போல அல்ல, மற்ற துயரம் நம்மை கீழே ஆழ்த்தி விடும், ஆனால் இந்த துயரம் நமக்கு படியாக இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியத்தை உணரணும், யாருமே துயரத்திலிருந்து ஹர்ட்டிலிருந்து விடுபட முடியாது. அதை நாம் எடுத்து அதை யோகமாக மாற்ற வேண்டும். அப்போது
நம்ம எவ்வளவு தூரம் போக வேண்டும்னு பார்க்கும் பொழுது மனதில் ஒரு சலிப்பு ஏற்படும், வேதனை ஏற்படும். அந்த வேதனையையே சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வேதனை வந்ததுன்னா அதை வளர்க்கணும். அப்படி வளர வளரத்தான் நம்ம மனசில் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும்னு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு நம்ம மீண்டும் முயற்சி செய்வோம். ஆகவே அந்த குற்ற உணர்வாகட்டும், அந்த துயரமாகட்டும், அது தவறு இல்லை. ஏன்னா துயரம்ங்கிறது வளர்ச்சியினுடைய ஒரு சிம்டம்ஸ். இப்போ லேபர் பெயின்னு சொல்கிறோம், அது வளர்ச்சியினுடைய ஒரு சிம்டம்ஸ். அதே போல துயரம்ங்கிறது நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒரு அறிகுறி. அப்படி நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக வேண்டும்னு பார்க்கும் பொழுது அதில் நமக்கு துயரம் ஏற்பட்டால் அந்த துயரத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. கஷ்டமாக இருக்குது, இனிமேல் அதை பார்க்காம இருந்துடலாம், அப்படி இல்லாமல் அதை மீண்டும் பார்த்து அதை சாதனையாக மாற்ற வேண்டும். இந்த கில்ட் ஃபீலிங் அப்படிங்கிறது, அதாவது குற்ற உணர்வு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் முற்றிலும் நீங்க வேண்டித்தது தான். இப்போ நம்ம வேதாந்த படிக்கிறதுக்கு முமுட்சுத்துவம்னு ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்லுவோம். முமுட்சுத்துவம் அப்படின்னு சொன்னால், அதாவது சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், விருப்பம், தீவிரமான ஆசை. இப்போ அந்த முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் யாருக்கு முமுக்ஷானந்தான்னு பேர் கிடையாது. அவர் முமுட்சுத்துலேயே ஆனந்தமாக இருப்பார்னு கிடையாது. அந்த முமுட்சுத்துவம் ஒரு காலம் வரைக்கும் இருக்கணும். இருந்து பிறகு அதை பூர்த்தி செய்து அதை நீங்க வேண்டும். அதே போல் இப்போ நம்ம ஒரு துயரம்னு சொன்னோமே, அதை வச்சு காப்பாற்றுறது கிடையாது. அதை ஒரு சாதனையாக பயன்படுத்திட்டு ஒரு காலத்தில் நீக்கணும். காரணம், உபனிஷத்தே மோட்சத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம்னு சொல்கின்றது. அதாவது நான் இதை செய்தேன், இதை செய்யவில்லை அப்படின்னு துயரப்படவில்லை. என் மனசில் என்ன செய்கின்றேனோ, என்ன நடக்கின்றதோ அதில் முழு திருப்தி, அதுதான் மோட்சம். ஆகவே அந்த மோட்சத்திற்கு முன்னாடி குற்ற உணர்வு இருப்பதில் தவறு கிடையாது. இப்போ யாருக்காவது நான் ரொம்ப தூரம் இன்னும் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது, 15 வருஷம் கீதை படிச்சிருந்தாலும் எனக்கு மாற்றம் ரொம்ப தேவைப்படுது, அதை நினச்சி நான் வருந்துறேன்னு சொன்னால், எவ்வளவு தூரம் வருந்துறீங்களோ அவ்வளவு தூரம் வாழ்த்துக்கள். காரணம் என்ன? அவ்வளவு தூரம் நம்ம குயிக்காக என்ன பண்ணுவோம், நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். பிறகு இந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இனி ஒரு கருத்து இருக்குது. அது என்னன்னா, பல சமயங்களில் நம்ம சரியாகவே பண்ணிகிட்ருப்போம், ஆனால் தப்பாக நினச்சிட்ருப்போம். அப்படி இந்த ராங் கில்ட்டி ஃபீலிங்கை நீக்கணும். நம்ம உண்மையிலேயே சரியாக பண்ணியிருப்போம், அந்த ஒரு கன்விக்ஷன் இல்லாமல் சரியாக பண்ணிகிட்டே குற்ற உணர்வு இருக்கும். அதை நம்ம கவனமாக பார்த்து நீக்க வேண்டும். எல்லா குற்ற உணர்வு எல்லா சோகத்தையும் வச்சுக்கணும்னு நம்ம சொல்லலை. சோகத்தை நீக்கணும், குற்ற உணர்வை நீக்கணும். அது சரியானதாக இருந்தால் அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னென்னா, குற்ற உணர்வுங்கிறது கடவுளாக கொடுத்த ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ், நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு பகவான் கொடுத்த ஒரு உணர்வு. இப்போ இன்றைக்கி இவ்வளவு பேர் ஜெயிலில் இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா, அந்த தப்பு பண்ணும்போது குற்ற உணர்வு வராமல் போயிடுது. அப்போ குற்ற உணர்வு தான் நம்ம அதர்மத்திலிருந்து காப்பாற்றும். இப்போ கில்ட்டி ஃபீலிங் எல்லாமே மோசம்னு எடுத்துக்கக்கூடாது. அதை நம்ம காப்பாற்றுகின்ற ஒரு உணர்வு அது கண்டிப்பாக நமக்கு வரும். எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கே வரல அப்படின்னா நம்ம மைண்டு இன்னும் சென்சிட்டிவ் ஆகலின்னு அர்த்தம். எல்லா விதமான அதர்மமான செயல்கள் சிந்தனையிலிருந்து அது அதர்மம்னு தெரியவில்லைன்னு அர்த்தம். ஆனால் சின்சியராக வேதாந்தத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு திருப்தியையும் பார்க்கலாம், ஒரு வருத்தத்தையும் பார்க்கலாம், மாற வேண்டித்ததை பார்க்கும் பொழுது ஒரு சோகமும் வரலாம். இப்போ அந்த சோகத்தை நம்ம யோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அப்படி பார்க்கையில் இப்போ நம்ம இந்த நாளில் என்ன ஆக்சுவலி பார்க்குறோம் அப்படின்னா, பார்க்க வேண்டும்னு சொன்னால், நம்ம எங்கேயோ ஒரு லட்சியத்தை வச்சுருக்கோம், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வச்சுருக்கோம், அதுக்கு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூட்டில் இருப்பாங்க. இதில் டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஆகாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தனி ரூட் இருக்குது. அந்தந்த தனி ரூட்டில் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இவ்வளவு நாள் நான் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து, அல்லது ஒரு நாள் தியானத்தில் உட்காடுறீங்க, தியானம் பண்ணுறதுக்கு மூடு வழின்னா இதை சிந்திக்கலாம். நான் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன், எனக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு, அதையும் நம்ம ஓன் அப் பண்ணிக்கணும்.
இப்படி இல்லாதப்போ, இந்த ஞானம் இல்லாதப்போ, இந்த சிரவணம் இல்லாத காலத்தில் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, ப்ரையாரிட்டி எப்படி இருந்தது, எதற்காக நான் ரகலை பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இப்போ நான் என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன, எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன், இதை பார்க்கணும். அதோடு சந்தோஷப்பட்டு நிறுத்திடக்கூடாது, அதான் வந்தாச்சேன்னு சொல்லி. அதற்கு பிறகு இனிமேல் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை பார்க்கணும், நமக்குள்ளே என்ன மாற்றம் வரணுங்கிறத பார்க்கணும். அதில் ஒரு துயரம் வந்தால் அந்த துயரத்தை நினச்சி சந்தோஷப்படணும். இப்போ மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கணும்னு பாருங்கள். துயரம் மேலே இருக்கும், உள்ள சந்தோஷம் இருக்கும். இப்போ ஆழ்ந்த மனசில் சந்தோஷம், மேலோட்டமான மனசில் துயரத்தை பார்க்குறோம். அங்கே துயரம் வரலின்னா அந்த துயரத்தை வளர்த்திக்கணும். நீ இவ்வளவு தவறான வார்த்தை சொல்லிட்டு இனியும் சந்தோஷமாக இருக்கிறையா அப்படின்னு நம்மையே கேட்டுக்கணும். கேட்டு அந்த துயரத்தை யோகமாக மாற்றி பிறகு மீண்டும் என்ன செய்யணும், திருப்தியில் 3 பலனை பார்த்தமே அதே பலனை கில்ட்டு ஃபீலிங்கிலிருந்து அடைவோம். அந்த துயரம் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல மீண்டும் பிரயத்தனம் செயல்பட அது உதவி செய்யும். அதற்கு பிறகு ஸ்ரத்தையை கொடுக்கும். அதற்கு பிறகு திதிக்ஷை பொறுமையை கொடுக்கும். அப்படி திருப்தியிலிருந்து ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதே போல் கில்ட்டு ஃபீலிங்லேயும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ராங் கில்ட், தவறான குற்றுணர்வு, தவறான சோகத்தை நம்ம நீக்கணும். அப்படி நீக்கி பார்த்தோம்னா நம்ம பயணம் செய்து கொண்டே தான் இருப்போம். சில பேர் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இது கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ரொம்ப மெதுவாக போகுதே, என்னுடைய பயணம் ரொம்ப ஸ்லோவாக போகுதேன்னா, அட்லீஸ்ட் போகுதே, ட்ராக்லேருந்து கீழே விழுகாமல் அது போயிட்டுருக்கு, அதில் திருப்தி அடையணும். ரொம்ப பேர்த்துக்கு ஓனம் பண்ணிக்கிறதே கிடையாது. எவ்வளவு அடைஞ்சோமோ அதுலேயும் ஒரு மகிழ்ச்சியை நம்ம விட்டு விடுகின்றோம். அப்படியும் இல்லாமல் நம்ம மெதுவாக போனாலும் பரவாயில்ல, போயிட்டு இருந்தால் போதும். அதனால தான் ஒரு ப்ராவர்பு சொல்வார்கள், மே யூ பி என்கரேஜ்டு பை சக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்டு பை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவார்கள். மிக அழகான ப்ராவர்ப். அதாவது ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு தோல்வியும் நம்மை பலப்படுத்த வேண்டும். அதாவது என்கரேஜ்டு பை சக்ஸஸ். சக்ஸஸ் திருப்தி என்கரேஜ்மெண்ட்டை தான் கொடுக்கணும், ஈகோவை கொடுக்கக்கூடாது, என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும். ஃபெயிலியர் பலகீனத்தை கொடுக்கக்கூடாது, பலத்தை கொடுக்கணும். ஆனால் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபெயிலியர் வந்தால் பலகீனனா அமர்ந்துடுவான், சக்ஸஸ் வந்ததுன்னா கொஞ்ச நாள் காலில் நடக்க மாட்டான், தலையில் நடக்கிறான்னு சொல்கிறோமல்ல, அவ்வளோ ஒரு ஈகோ அது மாறி இருக்கணும். இந்த நாளில் நம்ம ரெண்டையுமே பார்ப்போம், வெற்றியையும் பார்ப்போம், பிறகு தோல்வியையும் பார்ப்போம். தோல்வின்னா என்ன, இன்னும் மாற வேண்டியதையும் பார்ப்போம், அதிலிருந்து பலத்தை அடைவோம். பிறகு சந்தோஷத்தையும் பார்ப்போம், அந்த சந்தோஷத்திலிருந்து என்னென்ன அடையணுமோ அதையும் பார்த்து அந்த சந்தோஷம் நமக்கு தடையாக இல்லாமையும் பார்த்துக்கணும். இப்போ என்ற விதத்தில் இப்போ நம்ம பகவத்கீதையை முடிச்சிருக்கோம். மீண்டும் வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க போகின்றது. இப்போ நம்ம என்ன செய்வோம், மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய லட்சியத்தை அடைய குரு அருள், பகவானுடைய அருள், அனைவருடைய அருளும் இருக்கட்டும் என்று மனமாற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை இப்பொழுது நிறைவு செய்கின்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.